வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஆதியோகி என்றால் என்ன, அந்த ஆதியோகியோட ஆதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனடியாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியோகி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி அப்படின்னா முதல் அல்லது மூலம் என்று அழைக்கப்படுகிறது. யோகி என்பது யோகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதே தான் யோகி என்பதை குறிக்கிறது. ஆதலால் ஆதி யோகி என்பது யோகத்தில் முதன்மை ஆசான் அல்லது முதன்மை போதர் என்பதை குறிக்கிறது. சிவனின் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் சுயத்தை அறிந்து ஆன்மீக பயணத்தை ஒற்றுமையுடன் செய்வதே ஆன்மீக பயணம். சிவன் தனது ஆன்மீக சாதனை மூலம் உயிரின் மூல சக்தியை தூண்டி சுய உணர்வை அடைந்தார். அவரின் ஆன்மீக அனுபவங்கள் பரவ சப்த ரிஷிகள் மூலம் பரவப்பட்டது. சிவனின் தியானம் மற்றும் ஆன்மீக சாதனை. சிவன் கையிலை மலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய தியானம் மிகவும் ஆழமானது. உலகத்தில் நிலைத்திருக்கும் சக்திகளை கட்டுப்படுத்தும் சக்தி அவரிடம் உள்ளது. அவர் அனுபவித்த ஆனந்தம் அனந்த தியானம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்த ரிஷிகளுடைய ஞானத்தின் தூதுவர்கள். சிவனின் ஆன்மீக அனுபவங்களை பகிர்வதற்கு 7 முனிவர்கள் சப்த ரிஷிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 முனிவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அத்திரி, விஸ்வாமித்திரர், வாசிஷ்டர், கௌதமர், ஜனத்கினி, அங்கிரிசு, கடைசியாக பார்த்தீங்கன்னா கௌதமர். இந்த மாதிரி 7 முனிவர்களால் நம்மளுடைய சிவபுராணம் உலர்களுக்கு பரவப்பட்டது. இவர்களிடம் சிவன் 7 அடிப்படை யோகத்தின் மார்க்கங்களை சொல்லிக் கொடுத்தார். அதாவது என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைத, ராஜ, ஞான, கர்ம, பக்தி, மந்திராலய யோக ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தார். இவர்கள் உலகம் முழுவதும் பறந்து அந்த ஞானத்தை பரப்பினர். குண்டலினி சக்தியை பற்றி பார்க்கலாம். குண்டலினி சக்தி என்பது ஒரு மனிதரில் உறைந்துள்ள ஒரு மூல சக்தி. சிவன் தான் அனுபவித்த யோகத்தின் முக்கிய கூறாக அமைந்தது தான் குண்டலினி சக்தி, குண்டலினி அவேக்கிங்னு சொல்லுவோம். இது மூலாதாரத்திலிருந்து சகஸ்கார வரை சக்தியை எழுப்பும் முறையாக வளர்ந்தது. ஆதியோகியின் பாதங்களில் ஏற்பட்ட தாக்கங்கள். ஆன்மீக நிலையம். சிவன் காட்டிய பாதைகளில் யோகா, தியானம், துறவி வாழ்க்கை போன்றவற்றில் பிரதிபலிக்கிறது. சமூக விழிப்புணர்வு. மனிதனின் உடல், மனம், ஆன்மா போன்றவை ஒருங்கிணைந்ததை உணர்த்தியுள்ளது. நடராஜர் வடிவம், சிவனின் தாண்டவம். இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தியின் இயக்கமாக இருக்கிறது. சிவன் உலக யோகிகளின் வழிகாட்டி. உலகம் முழுவதும் உள்ள யோகாவுக்கு அடிப்படை ஆதாரம் சிவன் தான். இந்தியா, திபெத்து, நேபாளம், வங்காளம், இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா ஆகிய நாடுகளில் நம்மளுடைய சிவ புராணம் இன்னும் பரவி கொண்டுதான் இருக்கிறது. சிவனின் ஞானம், யோகா, தியானம், தந்திரம், நடனம், மந்திரம் இவை அனைத்து துறைகளிலும் பாட்டும் இருக்குது. இவை அனைத்து துறைகளிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. சிவபயணத்தின் ஆன்மீக உண்மைகள். சிவபயணம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இது ஒரு அறிவின் பரிசு, ஆன்மீக தழுவல் மற்றும் உண்மையின் உணர்வு. சிவன் யோகத்தின் மூலம் மனிதனை உயர்த்துவதற்கான வழியை காட்டினார். உடல் பராமரிப்பு, ஆசனங்கள், மூச்சு கட்டுப்பாடு, பிராணாயாமம், மனம் கட்டுப்பாடு, தியானம், ஆன்மீக சிந்தனை, ஞான யோகம். சிவனின் ஆன்மீக பயணத்தை நாமும் ஏற்கலாம். தினசரி தியானம் செய்வது, உடல், மனம், ஆன்மா இம்மூன்றையும் ஒருங்கிணைத்து முயற்சிக்கவும். உள் முனைப்புடன் யோகத்தின் அடிப்படைகளை பின்பற்றவும். பிறருடன் பகிர்வது, பரிவுடன் வாழ்வது, ஆன்மீக சிந்தனையை மேற்கொள்வது. இதே மாதிரியே சிவனை பற்றின நிறைய தகவல்கள் நாம பார்க்கலாம். மேலும் இணைந்திருங்கள். நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.